சகோதரர்களே, இன்று இரவு வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்திலே நாங்கள் முதாக்கரா, ஞாபகப்படுத்தல், தெளிவாக்குதல், உள்ளத்திலே ஆன்மீக அறிவுகளை உள்வாங்கிக் கொள்ளுதல் என்ற தோரணையில் செய்யப்படுகின்ற நலவான காரியங்களிலே நாம் எல்லோரும் பங்கெடுத்துக் கொள்வதற்காக வேண்டி இங்கே குழுமை இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மஜ்லிஸிலிருந்து ஒரு இல்முடைய பாடத்தை கற்றுக்கொள்வது 1000 ரக்காத்துக்கள் நபில் தொழுவதை விட சிறந்ததாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலாவுக்கு மிக விருப்பமான அமல் எதுவென்று கேட்டால், அறிந்து தெரிந்து சட்டங்களை விளங்கி செய்கின்ற இபாதத்து தான் அல்லாஹ்விடத்திலே மிக மேலானது, விருப்பமானது என்று கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே உலகத்திலே ஆகப்பெரிய ஒரு மஜ்லிஸ் இருக்குமே ஆனால் அல்லாஹ்வுடைய வஹி, அவருடைய தூதருடைய வார்த்தைகளை சொல்லி விளங்கப்படுத்துகின்ற ஒரு மஜ்லிஸ், அது மிகவும் ஏற்றமானது. அதிலிருந்து தான் எங்களுடைய ஆன்மீக வாழ்வு ஆரம்பிக்கின்றது. எனவே இவ்வாறான மஜ்லிஸ்களை நாங்கள் புறக்கணித்து சென்று விடாமல் நேரங்களை சரிபார்த்து அந்த நேரத்துக்குள்ளே முடிவடைந்தால் அதிகமானவர்கள் மாஷா அல்லாஹ் சந்தோஷப்பட்டு போவார்கள். நேரம் கூடிவிட்டாலும் அது மனிதனுடைய ஒரு இயற்கை வளம், அந்த அளவு தான். ஒரு 20 நிமிடம்தான் ஒரு மனிதனுடைய மெமோரி பவர், அந்த ஈர்த்தெடுக்கிற கிரகிக்கின்ற தன்மை இருக்கும் என்பதை உளவியலாளர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே கனவான்களே, பெரியோர்களே, சங்கையான ரமலான் எங்களுக்கு மாஷா அல்லாஹ் மிக சமீபத்தில் வர இருக்கிறது. ஒரு 4, 5, 6, 7 நாட்களுக்குள்ளே நாங்கள் எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருந்த அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், ரமலானை அடையச் செய்வாயாக என்று கேட்டு பெறுகின்ற ஒரு சங்கையான மாதத்திலே அல்லாஹ் எங்களை உயிர் வாழ வைக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், ரமலான் வருவதற்கு முன்னால் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை இன்னும் அதிகமான அறிஞர்கள் அந்த நாட்களுடைய பெருமதியை விளங்கியதனால 6 மாதங்களாக கேட்டு வருவார்கள், ரப்பே ரஹ்மானே ரமலானை அடைய செய்வாயாக என்று. ஏனென்று கேட்டால் அந்த பெருமதிகளை விளங்கினால்தான் அதன் பின்னால் நாம் பின்தொடர வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்படும். உலகத்திலே பல விடயங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அது சொத்தாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், பட்டம் பதவிகளாக இருக்கலாம். அதனுடைய பெருமதிகளை விளங்கியதனால் இன்று மக்கள் அதன் பின்னே தொடர்ந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த சங்கையான ரமலான் என்றால் என்ன, எங்களை புடம்போட வந்திருக்கிறது. அந்த சங்கையானவர்கள் விளங்கியதனால தான் சுமார் 6 மாதங்களாக கேட்டு வருவார்கள், ரமலானுடைய காலத்தை அடைய செய்வாயாக என்று. ரமலானுடைய காலம் முடிவடைந்ததற்கு பின்னால் மீண்டும் 6 மாதங்கள் அவர்கள் கேட்கின்ற பிரார்த்தனை, அல்லாஹும்ம தகப்பல் மின்னா மின் அமாலி ரமலான், ரமலானிலே புரிந்த நன்மைகளை வீணாக்கி விடாத நாயனே, அதனை நீ ஏற்றுக்கொண்டு திருப்தியாக இம்மையிலும் மறுமையிலும் அதனுடைய பிரயோசனங்களை தந்துவிடு நாயனே என்று அறிஞர் பெருமக்கள் கேட்டு வந்தார்கள் என்பதை நாம் அழகாக சரித்திரங்களிலே பார்க்கிறோம். அதே போலதான் இப்னு ரஜபுல் ஹம்பலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், அல்லாஹும்ம சல்லிம்னா ரமலான், ரமலானை எங்களுக்கு சலாமத்தான் ஆக்கி தருவாயாக. அந்த ரமலானுடைய 1 மாத கால பீரியட் இருக்கின்றதே, அது நேர்த்தியானதாகவும் மனிதனுக்கு இயல்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தோதாகவும் இருந்தால்தான் பகல் காலத்திலே நோன்பு நோற்று இரவு காலத்திலே நின்று வணங்குவார். இல்லையானால் அந்த கால பீரியட் 1 மாதமும் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு தடை ஏற்பட்டு விட்டால் அந்த முழுமையான அமலை செய்து கொள்ள முடியாது. அதனால அவங்க கேட்ட துவாவை பார்த்தீங்களா, அல்லாஹும்ம சல்லிம்னா, எங்களுக்கு அந்த கால நேரத்தை ரஹ்மானே சலாமத்தாக்கி ஈடேற்றமாக்கி தருவாயாக என்று கேட்டிருக்கிறார்கள். நாம் அனுபவித்திருக்கிறோம். கொரோனா என்று நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். நோன்பு வந்தது, ஆனால் அந்த கால சீசன் எங்களுக்கு ஒரு மௌசிம், அந்த மௌசிமுல் இபாதா,
இந்த இபாதத்தை புரிகின்ற சீசன் காலம் எங்களுக்கு தோதாக அமையவில்லை. வீடுகளிலே தொழுதோம், பள்ளிக்கு வர முடியாது, வீடுகளிலேயும் சேர்ந்து தொழ முடியாத ஒரு நிலைமை. அப்படியான ஒரு கால பீரியட்டை நாம் வாழ்க்கையிலே சந்தித்தோம். இன்னும் சில காலம் பயங்கரவாதம். அந்த பயங்கரவாதத்தினால் பள்ளி வாயிலுக்குள்ளே போக முடியாது. சில வேளை இயற்கை அனர்த்தங்கள், வெயில் கூடுதல், வெள்ளம் அடிக்கின்ற இவைகள் எல்லாம் இந்த ரமலானுடைய காலத்திலே இடம்பெற்றால் அந்த சங்கையான அமல்களை நேர்த்தியாக முழுமையாக செய்து கொள்ள முடியாமல் போகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிடும். அதனாலதான் துஆ கேட்க வேண்டும், அந்த காலத்தை சலாமத்தாக்கி வையாமல். அடுத்ததாக அவர்கள் கேட்டது, எங்களையும் நீ ஈடேற்றமாக்கி வை, எங்களுக்கும் சரீர சுகத்தை தாராமானே. உடலிலே ஆரோக்கியம் ஹெல்த் இருந்தால்தான் இந்த ரமலானுடைய பகல் காலத்திலே நோன்பு நோற்று அந்த ரமலானுடைய காலத்திலே தான் இரவு நேர வணக்க வழிபாடுகளையும் இஸ்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு இரவு முழுக்க நாங்கள் 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் எல்லோருமாக இணைந்து இபாதத்து செய்ய வாருங்கள் என்று அழைத்தால் ஒரு 2-3 பேர் வருவாங்க. பெருமதியும் விளங்காது. இந்த காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டுமான கேள்வி எழுப்புவார்கள். ஆனால் அந்த ரமலானுடைய காலத்திலே பகல் கால பசி பட்டணி தாகங்களை அடக்கி கொண்டிருந்த நோன்பை திறந்தனால் அடுத்த கட்டம் இரவு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் அதை ஷஹர், அந்த மாதம் ரொம்ப மகத்தான அமல்களை புரிகிறதற்கு சந்தர்ப்பம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த கால பகுதியை நாம் பயன்படுத்த வேண்டும். அதனால தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் காலம் கிடைத்தும் அதனை உரிய முறையிலே பயன்படுத்த தவறியவன் மூதேவித்தனமானவன், பேறு கட்டவன், பாக்கியம் இழந்தவன். யார் அந்த ரமலானை சங்கையாக நேர காலங்களை சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தி இந்த நாட்களை இரவையும் பகலையும் பயன்படுத்துகிறானோ அவன் ஸஈத், மகிழ்ச்சிகரமானவன், சீதேவித்தனமானவன் என்று கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு ஹதீஸிலே அழகாக சொல்லுகின்றார்கள், அரு, நீங்கள் எடுத்து காண்பியுங்கள், உங்களால் முடிந்த அளவு இந்த ரமலானிலே அல்லாஹ்வுக்கு நல்லவர்களை எடுத்து செய்து காட்டுங்கள். அல்லாஹ் அருள் புரிவான். யஹ்ஷாக்குமுர் ரஹ்ம, ரஹ்மத் என்ற அருட்கொடைக்குள்ளே நாம் புகுந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்றால் நாம் எதனையும் அனுபவிக்க முடியாது, உரிய பயனை அடைய முடியாது, உச்ச பயனை அடைய முடியாது. என்னுடைய நாவிலே பேசுகின்ற போது ஈரமிருந்தால் தான் பேச்சு வரும். நின்று சத்தம் விட்டு பேசினால் தான் கிரகிப்பீர்கள், அது உடலும் உள்ளடத்து செல்லும். இதோ இருக்கின்ற அமைப்பிலே நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு அந்த செவிப்புலனையும் இந்த கால நேரத்தையும் ஒழுங்குபடுத்தி அல்லாஹ் ரஹ்மத் எங்களிடத்திலே இல்லையானால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லையானால் நாங்கள் அனுபவிக்க முடியாது. எனவேதான் இது ரஹ்மத்துக்குள்ளே சூழ்ந்து கொள்ளக்கூடிய காலமாக இருக்கிறதனால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் முடியுமானால் நல்ல அமல்களை எடுத்து காண்பியுங்கள் என்று ஒரு ஹதீஸிலே கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் பலகீனர்கள், அமல்களிலே பலகீனம். இந்த குறுகிய கால பீரியட்டுக்குள்ளதான் 60-70 வயதுக்குள்ளதான் அமல்களை கூடுதலாக செய்ய வேண்டும். இளங்காலத்திலே எவர் அழகாக உற்சாகமாக நின்று பயன்படுத்தி அல்லாஹ் கொடுத்த தேக ஆரோக்கியத்தை பயன்படுத்தி தொழுது நோம்பு பிடித்து சிரமப்படுகிறாரோ இயலாத காலத்திலே அது பேலன்ஸ் பண்ணணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க வீட்டிலே ஊரிலே இருக்கின்ற போது ஒழுங்காக வக்தை பேணி முன்பின் சுன்னத்தை பேணி தொழுது முடிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு இருந்து உட்கார்ந்து உறங்கி தொழுகின்ற போது முழுமையான தவாபுரை. அதற்கு இந்த கால பீரியட்டை நாம் பயன்படுத்த வேண்டும். எதற்கும் ஒரு பொன்னான விளக்காக இருந்தாலும் ஒரு தூண்டுகோல் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். உங்கள் முன்னிலையிலே ரமலானுடைய சிறப்பையும் அதன் மகிமையையும் நாம் எந்த அளவு ஆயத்தமாக வேண்டும் என்று நாம் அளவுறச் சொன்னால் தான் உங்களுடைய உள்ளத்தில் அது ஊடறுத்து செல்லும். இல்லையானால்
இன்னமெல்லாம் அலுபின்னியா, எங்களுடைய எண்ணங்களை பொறுத்துத்தான் செயலம் அனைத்தும். எண்ணங்கள் நியத்துக்களை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் நாம் 11 மாதமாக உழைக்கின்றோம், சிரமப்படுகின்றோம், வாழ்வாதாரத்தை தேடுகின்றோம். அரசாங்கம் கூட பாடசாலை படிப்பை நிறுத்தி எங்களுக்கு லீவு தருகின்றன. இந்த காலத்திலே இரவு பகல் வணக்கங்களிலே ஈடுபடுகின்றன. அதை சரியாக உரிய பயனை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். இல்லையானால் நாம் வெறுமனே அல்லாஹ்வுடைய திருஷ்டாந்தங்கள் அடையாள சின்னங்களை வீணடித்தவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் சொல்லுகின்றான் குர்ஆனிலே, ஷஆயிருல்லாஹ் என்றால் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். மக்கா, கஅபத்துல்லாஹ், அல் குர்ஆன், புனித ஸ்தலங்கள், இதெல்லாம் இடரீதியான புனித ஸ்தலங்கள். சஃபா, மர்வா, அரபா மலை அடையாள சின்னங்கள். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். சஃபா மர்வா எல்லாம் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். அதே போன்று கால பீரியட், ரமலானுடைய காலம், குர்ஆன் இறங்கிய மாதம், லைலத்துல் கத்ருடைய காலம், இரவு, இப்படியான இந்த காலங்களை எல்லாம் எவர் கௌரவப்படுத்துகிறாரோ, கண்ணியப்படுத்துகிறாரோ, இன்னஹா மின் தக்வல் குலூப், அவரிடத்திலே இறையச்சம், துஆ, அதாவது அல்லாஹ்வுடைய தக்வா இருக்கின்றதற்குரிய அடையாளம். அல்லாஹ்வுடைய தக்வா, இறையச்சம், அத்தக்வா ஹாஹுனா, தக்வா இங்கதான் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த இறையச்சம் இருந்தால் தான் வெற்றி பெறலாம். இல்லையானால் வெறும் ஒரு உதவாக்கரையாக நாம் மாறிவிடுவோம். அதனால தான் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆகுவதற்காக நோன்பை நோருங்கள். ஏன் உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கும் நோன்பு விதியாக்கப்பட்டது? எனவே நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆக வேண்டுமா? நீங்கள் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம் தக்குவாதாரிகளிடத்திலே இருந்துதான். அப்ப தக்குவா என்ற இறைச்சம் இவ்வாறான மஜ்லிஸ்களிலிருந்து பெற்றால்தான் அந்த உள்ளம் எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு அடிபணியும், சரணடையும். அந்த நோன்பை நோற்றால் மனிதனுடைய ஆசா பாசங்கள், அவனுடைய கெட்ட தீய செயல்கள் எல்லாம் அடங்கி ஒடுங்கப்படுகின்றன. நோன்பு காலத்திலே அவனுடைய காம வெறிகளுக்கு அப்பால் நின்று அவன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை சந்திக்க வேண்டுமே என்ற நிலைப்பாட்டிலே உணவுகள் எல்லாம் பரப்பியிருக்கின்றன. இஃப்தாருடைய நேரத்திலே உறுப்பு வேண்டுமா, இனிப்பு வேண்டுமா, இன்னொரு என்ன பானங்கள் வேண்டுமா, முழுவதும் இருக்கின்றன. யாரும் தொடமாட்டோம். எப்ப அந்த மகரிப் மேற்கிலே சூரியன் மறைகின்ற வரைக்கும், மகரிபுடைய அதான் ஒலிக்கின்ற வரைக்கும் யாரும் தொடமாட்டோம். அதுதான் அந்த நப்சை கட்டுப்படுத்துவதற்குரிய ஒரு பாடம். இந்த ரமலானிலே தான் இந்த நப்சை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு பயிற்சியாக அல்லாஹ் தருகிறார் இந்த ரமலான். ஏனென்று கேட்டால் முஜாஹதத்துன் நப்ஸ், முஜாஹதத்துல் கல்ப், முஜாஹதத்துன் பில்மால், எத்தனையோ முஜாஹதாக்கள், முயற்சிகள், தேடல்கள், தண்டிப்புகள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் இந்த நோன்பை நோட்டல். இந்த நோன்பை நோட்டால் எங்களுடைய நப்சு கொஞ்சம் கட்டுப்படும். வனஹன் நப்ச அனில் ஹவா, இச்சைகளை விட்டும் நப்சை எவன் தடுத்து இந்த ரமலானுடைய நோன்பை பிடித்து பயிற்சி பெறுகிறானோ, இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவன் ஒதுங்கும் தலம் சுவர்க்கம்தான் என்று குர்ஆன் என்ன அழகாக சொல்லுகிறது. குறுகிய காலம், குறுகிய வாழ்க்கை, மற்ற மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அல்லாஹ் எமக்கு எவ்வளவு மகிழ்ச்சிகரமான நிலைமைகளை இந்த மாளிகையிலே இருக்கின்ற போது எவ்வளவு மன ஆறுதலை அல்லாஹ் தருகின்றான். இந்த ரமலானுடைய காலத்தை பயன்படுத்துகின்ற போது எவ்வளவு உச்ச பயனை நாம் அடையலாம். இன்ன ஷைத்தான யஜ்ரி மஜ்ரத் தமி, எல்லாருக்கும் தெரிந்த ஹதீஸ் இது. ஷைத்தான் உடலிலே இரத்தம் ஓடுகின்ற பக்கமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் எங்களை விட்டும் விலகிய பாடில்லை. நாயகமே, உங்களோடும் ஷைத்தான் இருக்கிறானா? ஆம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னிடத்திலேயும் இருக்கிறான். ஆனால் அவன் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான். நமக்கு யார் உத்தரவாதம் தந்தது? நாம் ஷைத்தானை விட்டும் தடை
நான் ஷைத்தானை தொடர மாட்டேன், அவன் என்னை பிடிக்க மாட்டான், தொடமாட்டான் என்பதற்கு யார் என்ன உத்தரவாதம் தந்தது? எங்களுக்கு ஒருத்தருமே தரவில்லை. எனவே ஷைத்தான் ஆகப்பெரிய பரம விரோதி, நப்சும் ஆகப்பெரிய பரம விரோதி. இவைகளுக்கு புடம் போடுகிற ஒரு மாதம் தான் இந்த மாதம். எனவே பலீபூ, இந்த நோன்பை விஸ்யா, நோன்பை பிடித்து இரத்தம் ஓடுகின்ற நரம்புகளுக்குள்ளே ஷைத்தான் புகுந்து விடாமல் அந்த பாதையை நெருக்கி விடுங்கள். உங்களுடைய உடலிலே ஷைத்தான் நடமாட மாட்டான். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், நீங்கள் உடலிலே இரத்தம் ஓடுகிற பக்கம் எல்லாம் ஓடும். அதனால தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நோன்பு பிடிச்சாங்க, வியாழக்கிழமை நோன்பு பிடிச்சாங்க, ஷஹ்ரு ஷாபான் நிறைய பிடிச்சாங்க, முஹர்ரத்தில் நிறைய பிடிச்சாங்க. நோன்பு அதற்கு ஒரு நிகரம் ஒன்றுமில்லை. ஷாபான் மாதத்தில் நாயகமே நீங்கள் ஏன் கூடுதலாக பிடிக்கிறீர்கள்? என்னுடைய ரப்பு என்னை கணக்கிடுகிறான், அவன் என்னை கணக்கிடுகின்ற போது நான் ஒரு நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால தான் நோன்பு மிகவும் ஒரு பிரதானமான ஒரு அமல். நோன்பை பற்றி பேசுவதானால் அது நிறைய நோன்புகள் இருக்கின்றன. நாம் பிடிக்கிற நோன்பு ஒரு அளவுக்கு பரவாயில்ல. அது முக்கர்ரபீங்கள் நெருக்கமான ஆக்களுடைய நோன்பு என்றால் என்ன? இன்னொரு நோன்பு இருக்கு, உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, சௌமுல் விசால். சௌமுல் விசால் தொடர் நோன்பு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை சஹரிலே பிடிப்பார்கள். நம்ம போல இப்படாண்டு எதிர்பார்த்து நோன்பு துறக்க மாட்டாங்க, அடுத்த சஹருக்கு தான் சாப்பிடுவாங்க. தொடர் நோன்பு. இந்துக்கள் கொஞ்சம் பேர் பிடிப்பாங்க, ஒன்றுமே சாப்பிடல, ஒரு நாள் 24 மணித்தியாலம் என்று சொல்லுவாங்க. பாலையும் தண்ணியும் குடிப்பதாக சொன்னார். நாயகமே, நாங்களும் பிடித்துக் கொள்கின்றோமே, எங்களுக்கு அனுமதி தாருங்களேன். ஆசை, அந்த அளவு ஆர்வம். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி உத்அமு வ உஸ்கா, நான் நீர் புகட்டப்படுகிறேன், எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிறது, நான் உணவூட்டப்படுகிறேன். நீங்க சக்தி பெற மாட்டீர்கள் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நோன்பு பிடிப்பது பலவீனத்தை ஏற்படுத்துவது அல்ல. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. ஒரு ஆத்மா சிரமப்படுகின்ற அளவுக்கு எந்த ஏவலையும் அல்லாஹ் ஏவவில்லை. அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். இஸ்லாம் என்பது இயற்கை சார்ந்த மார்க்கம். இயற்கைக்கு அப்பால் எதையும் செய்ய முடியாது, செல்லவும் செய்ய முடியாது. நீங்க பார்த்துருப்பீங்க, இந்துக்கள் நெருப்பை மூட்டி அதுக்குள்ள பாஞ்சி தீப்பாயிரம் பாய்வாங்க. எங்கேயாவது பாய சொல்லிக்க நம்மளை அப்படி சிரமப்படத்தை சொல்லிக்க. ஒரு 12 மணித்தியாலம் 13 மணித்தியாலம் நோன்பு பிடிக்கிறது. பகல் நேரம் பசி பட்டணி தாகத்தை எல்லாம் அடக்கி கொண்டிருக்கிறது போல மனிதனுடைய உடலுக்குள்ளே இந்த சாப்பாடுகள் கூடுதலாக செல்வதனால் அவனுக்கு ஒரு காம உணர்வு ஒரு வகையாக ஏற்படும். அதை தடுக்கிறதுக்குரிய நோன்பு தான் இது. இவரிடத்திலே காசு பணம் சக்தி இல்லையோ திருமணம் முடிப்பதற்கு, அவர் பைன்னலகு விஜா, அவர் நோன்பை பிடிக்கட்டும், அது அவருக்கு பாதுகாப்பு கிடையாது. சொர்க்க நரகத்துக்கு போவதற்கு நோன்பு ஒரு தடையான ஒரு கிடையாது. அதே போன்று கெடுதியான எண்ணப்பாடுகளுக்கு நோன்பு எங்களை பாதுகாக்கிறது, விடாமல் தடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ரமலானுடைய இரவு காலத்தை மாஷா அல்லாஹ் மகரிபுடைய இஃப்தாரிலே கூடுதலான உணவை உண்டு. சிலர்கள் முன்னந்தி சாப்பாடு என்று கூடுதலாக சாப்பிட்டு விட்டதனால் தூக்கம் வந்துவிடும், தூங்கி விடுவார்கள், இரவு நேரம் வீணாகிவிடும். எனவே இரவு நேர வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். தஅபு சாலிஹீன், சாலிஹீன்களுடைய மதம் அது. உடலுக்கு ஹெல்த்தி தேவைப்படுகிறது மனிதனுக்கு. இன்று நாங்கள் பார்க்கிறோம் பலவிதமான நோய்கள். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அல்லாஹ் இரவு நேரத்திலே நின்று தொழுவதிலே வைத்திருக்கிறார். ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். பாவம் மன்னிப்புக்கு தண்ட பிரகாரமாக இரவு நேர தொழுகை ஆகின்றது. எனவே யாரும் மிஸ் ஆகக்கூடாது. கூடுதலாக நாம் எவ்வளவும் தொழலாம். சிலர்கள் 2 ரக்காத்துக்குள் தோறுறாங்க, சிலர்கள் 4 ரக்காத்துக்குள் தோறுறாங்க, சிலர்கள் 8 ரக்காத்துக்குள் தோறுறாங்க, சிலர்கள் 10 ரக்காத்துக்குள் தோறுறாங்க. 20 அழகாக தொழலாம்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காட்டித் தந்த ஒரு வழிமுறை. குர்ஆனை ஓதி நின்று தொழுகையில் சிறந்தது இரவு நேர தொழுகை, அதிலும் சிறந்தது நீண்ட நேரம் கியாமில் நின்று கொண்டு தொழுகையை ஓதலை கேட்டுக்கொண்டு தொழுகின்ற தொழுகை. இப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய காலத்திலே தான் கிடைக்கும். மிஸ் பண்ணக்கூடாது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை தர வேண்டும். கால நிலைமை சூழலையும் அதற்கு தோதானதாக அமைத்து தர வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 9 ரமலானை தான் கழித்தார்கள். நாம் எத்தனை 9 ரமலானை கழிக்கின்றோம்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளோ பாக்கியம் தாரான். எனவே அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பாதையில் நாம் செல்ல வேண்டும். சிலர்கள் முஸ்லிம்களுடைய ஈமானை அமல்களை ஏதோ வேறு சக்திகளினால் அதையும் இதையும் சொல்லி அமல்களை விட்டு தூரப்படுத்துகின்ற ஒரு கால பீரியத்தில் அதற்கு தோதாக ஊடகங்கள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எதையாவது ஒன்று கேட்டுக்கொள்கிற அது ஆதாரமில்லை, இது ஆதாரமில்லைன்னு அப்படியே விட்டுக்கிறோம். அதனால் ஒன்றுமில்லாமல் ஒரு சைபராக எங்களை ஆக்கிக்கொண்டு வெளியிலே செல்ல வேண்டிய நிலைமை தான் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. முஸ்லீம்களுடைய அடையாள சின்னங்கள், கௌரவங்கள், அதனுடைய பெருமானங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். வல்ல நாயன் அல்லாஹ் எம் அனைவர்களையும் இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டதை கொண்டு அமல் செய்வதற்கு துணை புரிவானாக. யா அல்லாஹ் உடலிலே ஆரோக்கியத்தை தந்தல்வாயாக, மனதிலே நிம்மதியை, சந்தோஷத்தை, ராகத்தை தந்துவிடுவாயாக. யா அல்லாஹ் ரமலானுடைய காலத்தை அடைய செய்வாயாக. அந்த காலத்தை எங்களுக்கு தோதானதாக எந்த விதமான இடர்பாடுகளும் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். எங்களுக்கு நீ நல்ல அமல் செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும். அப்படித்தான் உன்னுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக, இறைவா எங்களுக்கு உனக்கு நன்றி செலுத்த, உனக்கு இபாதத்தை செய்ய உதவி செய்வாயா. உன்னுடைய உதவி இல்லையானால் ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட நாங்கள் சொல்லிவிட முடியாது. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக, எங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பாயாக. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லி வ ஸல்லிம் அலா ஹபீபிக ஸய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா ربي صلي وسلم